அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும் என சொல்லப்படுவதுண்டு. இந்த சொல்லாடல் இந்த ஜெல்லி மீன்களுக்கே பொருந்தும். பார்ப்பதற்கு நுங்கு போல அழகாய் காட்சியளிப்பது ஜெல்லி மீன். இதற்கு சொறி மீன்கள் என்ற பெயரும் உண்டு. கடல் மீன்களில் மிகப்பெரிய உருவத்தை கொண்ட ராட்சத சுறா மீன், திமிங்கலம் உள்ளிட்டவையே ஒதுங்கி நீந்தும். காரணம், ஜெல்லி மீன்களின் உடலில் காணப்படும் தூரிகை போன்ற அமைப்பு பிறரது உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் பட்டால் அந்த பகுதியில் ஒரு விதமான வலி உண்டாகி அரிப்பு ஏற்படும். குறிப்பாக மனிதர்களின் உயிரையே காவு வாங்கும் அளவுக்கு ஆபத்தான மீன் இந்த ஜெல்லி மீன். கடலில் நீந்தும் இந்த ஜெல்லி மீன் மனிதர்களை கடித்தால் இதயத்தை செயலிழக்க செய்வதில் தொடங்கி மூச்சடைத்து சாகும் அளவுக்கு ஆபத்தானவை. பிற மீன்கள் எல்லாம் தன் துடுப்புகளால் முன்னோக்கி நீந்தி செல்லும் என்றால், இந்த ஜெல்லி மீன்கள் தூரிகளை கொண்டு அடித்து மேல் நோக்கியவாறே நீந்தி செல்லும். உலகம் முழுவதும் உள்ள கடல் பகுதியில் 2000 வகையான ஜெல்லி மீன்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. சிவப்பு ஜெல்லி மீன், சைனியா லமார்கி, பெலகியா நாக்டிலுகா, கடற்காஞ்சொரி இழுது, நிலாசொரி மீன், வெண்புள்ளி மீன், சயனியா காப்பிலாட்டா உள்ளிட்ட ஏராளமான வகைகள் உள்ளன. இதில் ஒரு வகையான ஜெல்லி மீன் திருச்செந்தூர் கடலில் மிதந்து வருவது பக்தர்களை மிரட்சிக்குள்ளாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கடல் திடீரென உள்வாங்கியது. அதன் பிறகு திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் அதிகளவில் கரை ஒதுங்குகின்றன. இதனை அறிந்த கடலோர பாதுகாப்பு குழுவினர் கோயில் இடை ஆணையர் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து ஜெல்லி மீன்களை தேடினர். இதில் கண்ணாடி போன்ற இளஞ்சிவப்பு நிறத்தில் அதிக விஷத்தன்மை கொண்ட ஜெல்லி மீன் எடுக்கப்பட்டன. தொட்டாலேயே தோல் உரிந்து விடும்படியும் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் தன்மையை கொண்டதுமான இந்த ஜெல்லி மீன்களை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. பாலித்தீன் கவரில் நினைத்து பொதுமக்கள் சிலர் ஜெல்லி மீன்களை தொட்டால் அவர்களது தோலில் எரிச்சல் ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோயில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதை அடுத்து சில நாட்களுக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் பக்தர்கள் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது என கோயில் நிர்வாகம் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுவினர் அறிவுறுத்தி வருகின்றனர்.